ரொம்ப சந்தோஷங்க. சரி. எதுக்காக ஐயா இன்னைக்கு சால்வ் போட்டாருன்னா, அவரை நான் சந்திக்க வந்திருந்தேன். இயற்கை விவசாயி ஐயா வந்து ஒரு ஒரு அரசு கலைக்கல்லூரியில் வந்து வேலை செஞ்சு ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவரோட பணியை சந்திக்க வந்திருக்கேன். அந்த மரியாதை நிமித்தமாக அவர் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த சால்வை போட்டுருக்காரு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். வெல்கம் சார். ஐயா, நான் இயற்கை விவசாயி. நான் மார்கன், வேலூர் மாவட்டம், கேவிப்பன் தாலுக்கா, மேல்மயில் பஞ்சாயத்து, கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர். இவர் மற்ற முன்னோடியாக இயற்கை விவசாயத்தை பின்பற்றினார். எல்லாமே இயற்கை விவசாயம்தான். மாட்டுக்கு புல்லிருந்து கூட உரத்தை பயன்படுத்த மாட்டார். மாடும் நாட்டு ரகத்தை தான் பயன்படுத்துவார். எல்லா வகையத்திலுமே இவருக்கு செயற்கை உரம் வந்ததில்லை இவர் நிலத்தில். அதனால் இவருக்கு பாராட்டி இந்த சால்வை அணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. சரி. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, வேலூர் போயிருந்தேன். அங்கே ஒரு இயற்கை விவசாயி ஃபார்மர் சந்தித்தேன் அப்படின்னு. ஒரு 2.25 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு, பல பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கல்லூரியில் வந்து பேராசிரியர், கணித பேராசிரியராக இருந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது அரசு கல்லூரியில் இருந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஆகிட்டார். 2013 ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார். அதுலேருந்தே வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 2.25 ஏக்கரை வந்து முழுசாக பயன்படுத்தியிருக்காரு. மஞ்சள் பண்ணியிருக்காரு, அப்புறமா நாட்டு மாடு, காங்கேய மாடு பண்ணியிருக்காரு, மாட்டு தேவையான தீவனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் நெல், காய்கறி பயிரும் பண்ணியிருக்காரு. காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளியில் ஊடு பயிராக வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய் ஊடு பயிராக வெங்காயம், மிளகாய் ஊடு பயிராக வெங்காயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணைக்கு தேவையான உரங்கள் எல்லாமே வந்து அவரே வந்து தயார் பண்ணிக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பண்ணையிலேருந்து எடுத்துருக்காரு. மீதி உரங்கள்லாம் காசு கொடுத்து உரங்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பண்ணை இயந்திரங்கள்லாம் வந்து அவரே வந்து சொந்தமாக வாங்கியிருக்காரு. ஏன்னா அது கூலிக்கு எடுத்து அதுக்கு ஆளுக்கு கூலி கொடுத்து அவரால் வந்து கட்டுப்படி ஆகலையா. அதனால் அவர் இந்த ஐடியா பண்ணியிருக்காரு. என்னென்னா, எல்லா இயந்திரங்களும் முடிஞ்ச வரைக்கும் வந்து மானியத்தில் வாங்கியிருக்காரு. அவரே பயன்படுத்துகிறார். அவரால் முடியலன்ற பட்சத்தில் மட்டும் ஆட்களை மட்டும் வாடகை எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் வச்சுருக்க எல்லா இயந்திரங்களும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான் வச்சுருக்காரு. என்ன காரணம், கரண்ட்டு அப்பப்போ கட் ஆகுது, அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து எனக்கு இந்த பெட்ரோல் இயந்திரம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னாரு. காலையில் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் சாகுபடி பற்றி பேசியிருந்தார். அந்த மஞ்சள் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மஞ்சள் சாகுபடி அறுவடை பண்ணுவாங்களாம். அதை அறுவடை பண்ண பிறகு அதை வந்து வேக வைப்பாங்களாம். வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுவாங்களாம். அந்த பாலிஷ் பண்ணுற இயந்திரத்துக்கு வந்து தனியாக வந்து காசு கொடுத்த மால் இல்லை அப்படின்றத இவரே என்ன பண்ணியிருக்காரு, குஜராத்தில் அந்த மிஷினை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு 40,000 கொடுத்து அந்த மிஷினை வந்து வாங்கி மஞ்சள் பாலிஷ் பண்ணுறதுக்கு அந்த மிஷினை வந்து வச்சுருக்காரு. முதல்ல அது கையில் ஓட்டுற மிஷினாக தான் இருந்தான். இவரே கொஞ்சம் ஐடியாலாம் பண்ணி எதுக்கு கையில் ஆட்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அதுக்காக ஒரு மோட்டரை செட் பண்ணி இப்போ அது வந்து பெட்ரோல் மூலிமா இயங்கிட்டு இருக்குது. அதை தான் வச்சு நான் மஞ்சள் பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. நிறைய பேர் மஞ்சள் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செலவு மீறும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அந்த இயந்திரம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயந்திரத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன இயந்திரம் அப்படின்ட்டு. அந்த இயந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் அவர் வந்து சொல்ல போகிறாரு. வீடியோ முழுக்க பாருங்கள். அவர் நம்பர் இருக்குது, அவர் கான்டாக்ட் பண்ணி அந்த இயந்திரத்தை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் மஞ்சள் சாகுபடி பார்த்தோம். அதை நீங்கள் சொன்னீங்க மதிப்பு கூட்டி பண்ணுறேன் அப்படின்னு. அது என்ன பண்ணுறீங்க? இது மஞ்சள் வந்து அவிச்சிட்டு காய போடணும் சார். காய போட்டு 12 நாள் காய போட்ட பிறகு நல்லா காஞ்ச பிறகு எடுத்துட்டு இந்த மஞ்சள் மிஷினில் இது பாலிஷ் பண்ணோம் சார். இதில் வந்து 25 கிலோ கெப்பாசிட்டி. ஆக்சுவலாக ஹேண்ட்மேடாக வந்ததுங்க. ஹேண்ட்மேடில் கையில் சுற்றுற மாதிரி வந்தது. கையில் சுற்ற முடியாதுனால நாங்கள் வந்து பெட்ரோலில் இது பண்ணுற மாதிரி ஒரு மெஷின் வந்து நெல்லும் இதுலேயே நெல் மிஷின் அறுவடை பண்ண இயந்திரத்தை இந்த மோட்டார் பயன்படுத்திக்கிறேன். அதே மோட்டாரை இந்த பாலிஷ் பண்ணுற மிஷினுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இங்கே லோக்கலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்குங்க, அந்த மஞ்சள் கொட்டிட்டு 2 மணி நேரம் ஓடிச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பாலிஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக வரும் சார். பேக் வச்சு காய வச்சு மஞ்சள் அங்கே அதுக்கு மேலே தான் இது போடணும் சார். டைரெக்டாக போட முடியாதுங்க. வெளியில் கொடுத்தா பச்சை மஞ்சள் ரேட்டு ரொம்ப குறையுங்க சார். இதில் காய வச்சும்போது 5 கிலோவுக்கு 1 கிலோ மஞ்சள் தான் வரும். அவிச்சு காய வச்சுங்க.
5 கிலோ பச்சை மஞ்சள் எடை வர்றது, இது 1 கிலோ மஞ்சள் தான் வரும். அது வந்து பாலிஷ் பண்ணால் அந்த ரேட்டு கூடி வரும் சார் நமக்கு. பாலிஷ் பண்ணி தனி ரேட்டு. இது பாலிஷ் பண்ற இயந்திரம் தான் அது. பாலிஷ் பண்ணுற இயந்திரம் ஹைதராபாத்லேருந்து நான் ஆக்சுவலாக தருவிச்சேன் சார் இது. எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்க நீங்க? இது ஆக்சுவலாக 35,000 40,000 நினைக்கிறேன் சார். அப்போதான் ஞாபகம். இது கையில தான் கையில் சுற்றுற மாதிரி ஹேண்ட் மாதிரி சுற்று இருந்ததுங்க. அதை நாம் மாடிஃபை பண்ணி பெட்ரோலில் ஓடுற மாதிரி இது பண்ணிட்டேன் சார். எவ்வளோ மஞ்சளுக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆகுதுங்க? 25 கிலோ மஞ்சளுக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது சார். எவ்வளோ நேரத்தில்? 2 மணி நேரம் அதிகமாகுது. பெரிய மிஷினுக்கு சீக்கிரம் ஆகும். அதுக்கு பெட்ரோலும் டீசலில் ஓடுற மாதிரியும் இருக்குது சார். இது சில பேர் வச்சுருக்காங்க தெரியுங்க. இது பெட்ரோல் சார். இதனுடைய பர்பஸ் வந்து பெட்ரோலுக்கும் பயன்படும். நெல் அறுவடை பண்ணதை அந்த தாள் வந்து நெல் மாற்றுறதுக்கு அந்த நெல் அறுவடை மிஷினில் இதே மிஷின் தான் கைட்டே யூஸ் பண்ணிக்கிறோம் சார். அங்கே எடுத்து ஃபிட் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல் இதுலேயே நம்ம பயன்படுத்திக்கிறோம் சார். சரிங்க. இப்போ இதில் வந்து பாலிஷ் பண்ண மஞ்சளை காட்ட முடியுமா? கொண்டு வரேன் சார். நீங்கள் சொன்னீங்களே பாலிஷ் பண்ணிய மஞ்சளுடைய தூள் சார் இது. அப்படிங்களா? ஆமாம் சார். இதே வந்து இப்படி தான் மதிப்பு கொடுத்து தான் பண்ணிட்டு மதிப்பு கொடுத்து தான் பண்ணிட்டுக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷங்க. அது தேங்க்யூ சார். நிறைய விஷயங்களை ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மிக்க நன்றி. பசுமை விவசாயம் இதுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து யாருக்கும் பேட்டி கொடுத்தது இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். ஆமாம் சார். நல்லா பயன்படுது சார். பெரிய மிஷினை விட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சிறு விவசாயிக்கு, பெரு விவசாயிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா நெல் அடிக்கலாம் சார். தாள் அடிக்கலாம். நெல் தேய்மானம் இல்லாத சுத்தமான நெல்லாக நல்லா வருது சார். அப்படியும் பதிர் வந்தாலே அந்த நெல் இதில் தூத்திக்கலாம். அதுக்கும் பயன்படுது சார். நெல் தூத்துதுங்க. சில நேரத்தில் உளுந்து இந்த இதுவெல்லாம் கூட இதில் போட்டாக்கா அடித்தா வந்துடுது சார். அது 2 தான் நான் போட்டு பார்த்துருக்கேன் சார். ஏன் சார்? வேர்க்கடலை கையில் தான் பறிக்கணும் சார். அது கையை பறிச்சு ஆகணும். நமக்கு செலவு குறைவு சார். ஆள் வைக்கும்போது ஒரு பெரிய மிஷின் வந்தால் 10 ஆள் குறையாமல் வருது சார். 10 ஆள் குறையாமல் நெல் அந்த அடிக்கிற மிஷினுக்கு வாடகை தனி, ஆட்கள் கூலி தனி, 2ம் வரும்போது ரொம்ப இந்த சிறிய மிஷின் யூஸ் பண்ணும்போது 2 ஆட்கள் போதும். நமக்கு பெட்ரோல் செலவு மட்டும்தான். எலக்ட்ரிக் கூட தேவையில்லைங்க. பெட்ரோல் செலவு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மேக்ஸிமம். அதை நம்ம இது பண்ணிட்டாக்கா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு செலவு குறையுது. 2 ஆட்கள்